மேலேருந்து மணல் பொழியிறாங்க. தேவர்கள் இந்த காட்சியை பார்த்துட்டு மேலேருந்து கிண்டல் பண்ணல. தேவர்கள் வந்து இந்த சமயத்துல இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு ஏசப்பா சிலுவையிலிருந்து வந்த நாள், அதனால குட் ஃப்ரைடே. சார் இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். ஓகே ஓகே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹாரூன் சார் வந்து ஒரு 6-7 வருஷமாக நம்ம பழக்கம். இந்த படம் வாய்ப்பு கொடுத்து அவருக்கு கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பெரிய அளவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்ம வெற்றி பெறுவது கூட ஒரு நல்ல கதாபாத்திரம். அப்புறம் நண்பர் கல்கி, நண்பர் ஜென்சன், அப்புறம் அண்ணன் பாலாஜி சார், சிங்கமுடி அண்ணன், அப்படி நிறைய நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட வேலை செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். ஃபர்ஸ்ட் நன்றி. கடைசி சாரி வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறேன். ஹாரூன் சார் கூப்பிட்டு பேசினார். ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். அதில் என்னென்ன இல்லைண்ணா, என்னை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேண்ணே. ஆமாண்ணே, ஒரு கேப் விட்டு அடிச்சிங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்னைய இவ்வளோ பிலீவ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்ததுக்கு. வெற்றி சார் கூட ஃபஸ்ட் டைம், வடிவேல் சார் கூட ஃபஸ்ட் டைம். ரொம்ப வருஷம் பழக்கம், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்து நடிக்கிறோம். கல்கி சார், சிங்கமொழி சார், பாலசக்திவேல் சார் கூட ப்ராமினண்ட்டாக கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹாரூன் சாருக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஹாரூன் சார் இந்த படத்தில் திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஏற்கனவே எனக்கு ரொம்ப நாள் தெரியும் டைரக்டர். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹியூமர் சென்ஸோட பயங்கரமாக பேசுவாங்க. சார் நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுங்க சார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு காமெடி ரோல் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி சார் கூட நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அருள்நிதி சார் கூட ஒரு படம் பண்ணுறாங்க. முத்தையா சார் டைரக்ட் பண்ணுறாங்க. நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறேன். மணிகண்டன் சார் கூட திரும்ப. ரியோ சார் கூட ஒரு படம் முடிச்சாச்சு, ஆண் பாவம்னு. அப்புறம் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் இன்னும் வெளியே அனௌன்ஸ் பண்ணல. தமிழ் சார் எழுதுனதுன்னா அது ஒர்க் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி. எல்லா பந்தும் அந்த டைலாக் வருது. மண்டேல லாஸ்ட் டைம் இப்போ போட்டுருந்தாங்க. இது எல்லாம் பண்ணி ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு என்ன அடுத்து என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம். அப்புறம் ஜெயம் ரவி சார் கூட கராத்தே பாபு போயிட்டுருக்கு. அப்புறம் பாண்டியராஜ் சார் படம், விஜய் சேதுபதி, பொன்ராம் சார் படம், விஜயகாந்த் சார் அப்படி போயிட்டுருக்கு சார். இப்போ மகாராஜாவுக்கு அப்புறம் அப்படியே யாரெல்லாம் இருக்காங்க இந்த படத்தில்?